வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் இண்டக்ஷன் குக்கர் போர்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா 2200 வாட்ஸு, 1800 வாட்ஸ்லையும் கிடைக்கி. அந்த போர்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா கீ செட்டு கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் மாதிரி ஒரு கீ செட்டு, அது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்பும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் போர்டு, இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும். ஹீட்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அதே 1800 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா போர்டே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதில் இது பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதிக நாலேஜ்லாம் தேவையில்லை. இந்த வீடியோவை பார்த்தா போதும், நீங்களே கூட உங்கள் இண்டக்ஷனுக்கு இந்த போர்டை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீ செட்டு கனெக்ட்ரு, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று 12 வோல்ட்டு, ஒன்று 18 வோல்ட்டு கனெக்ட்ரு. எதுக்குன்னா ஃபேனுக்காக. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு, ஹீட் சென்சார் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் காயிலுக்கு கனெக்ட்ரு. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வு பழசு. இது எப்படின்னா, இதில் இருந்த மதர் போர்டில் பார்த்திங்கன்னா மெயின் ஐசியே ஃபால்ட் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால இங்கே அர்ஜென்ட் பண்ணுறதுனால புது போர்டு இன்ஸ்டால் பண்ணுறோம். இதில் ஆல்ரெடி இருக்கிறதுல என்னென்ன நமக்கு தேவைன்னா, போர்டை ரிமூவ் பண்ணிடலாம், அது நமக்கு தேவையில்லை. போர்டும் கீசெட் போர்டும் நமக்கு தேவையே இல்லை. ஃபேனு, அந்த ஸ்பைடர் காயிலு, இது மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், மீதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த கீ செட்டு, அந்த மதர் போர்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடர் காயிலில் 2 லைன் இருக்கும். அது எப்படி கனெக்ஷன் பண்ணுறது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். பார்த்திங்கன்னா உள் சைடுலேருந்து வர்றது பார்த்திங்கன்னா அந்த டயோடோட கனெக்ஷனோடு இருக்கும். அது பாசிட்டிவ் லைனில் கனெக்ஷனோடு இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வெளி சைடு இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த ஐஜிபிடியிலேருந்து ஒரு அவுட்டு வரும், அந்த அவுட்டு லைனே இருக்கும். இது காமனாக எல்லா இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் இந்த போர்டை இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, இருந்தாலும் அதில் கரெக்டாக இருக்குது. இந்த கனெக்ஷன் பார்த்திங்கன்னா பின்னு சொருவர் டைப்பில் தான் வரும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா சொருவர் மாதிரி இல்லை, அதனால் நான் கட் பண்ணி சால்டர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபேனு பார்த்திங்கன்னா 18 வோல்ட் ஃபேனு. அதனால் 18 வோல்ட் இருக்கிற அந்த கனெக்டரில் கனெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். இது ப்ளஸ் மைனஸ் மாறி வந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் அது சரியாக பார்த்து போட்டுக்கோங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி போட்டிங்கன்னா ஃபேனு ஓடாது. அது நீங்கள் தான் செக் பண்ணி போட்டுக்கணும். அடுத்தது இப்போ ரஃபாக கனெக்ஷன் பண்ணிக்குவோம். கனெக்ஷன் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஆன் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன், சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடுது. பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. அதாவது மெயின் ஆன் பண்ணால் தான் அந்த நம்பர் காட்டும். பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 1300 வாட்ஸில் ரன் ஆகும். இது வந்து அந்த பாட்டு வச்சோம்னா தான் ரன் ஆகும். அது வரைக்கும் அந்த பீப் சவுண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது மாடலே இப்படி தான். ஓகே, இது ஒர்க் ஆகுது. அடுத்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பைடர் காயில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த காயில் நான் முன்ன சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 2 லைன் வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த போர்டுலேயே இன்னும் அவுட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நம்ம போட்டுக்கலாம். அது பார்த்திங்கன்னா இன்னுன்னு இருக்குது. இன்னுன்னா அந்த காயிலிருந்து உள் சைடாக இருந்து வர அந்த லைன் எடுத்து இங்கே ஜாயின் பண்ணிக்கணும். அதே அவுட் லைன் பார்த்திங்கன்னா அவுட்டுன்னு இருக்கும், அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. மாற்றி கனெக்ஷன் பண்ணுறப்ப E2 எரரோ இல்லை E8 எரரோ காட்டும். அதனால் அது கொஞ்சம் சரியாக பார்த்து கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சென்சார், தெர்மல் சென்சார் இருக்கும், அந்த லைனை அந்த பின்னில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்க்ரூ கொஞ்சம் மேட்ச் ஆகாத கூட இருக்கும் அடியில் போர்டு ஃபிட் பண்ணுறதுக்கு. அது நீங்களாக பார்த்து ஏதோ ஒரு அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதே போல் ஸ்பைடர்லாம் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிக்கும். கீ செட் எப்படின்னா, இந்த இதில் இந்த பாயிண்டில் உட்கார வைக்கிறோம்னா அந்த இடத்துல அந்த பழைய கீபோர்டை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒயர் அதில் உள்ள
கோர்த்துட்டு நம்ம அப்படியே டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த வாயினில் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டோம்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை எங்களுக்கு அந்த இடத்துல ஹீட் ஆகும் அப்படின்னா நீங்கள் கீ செட்டை தனியாக கடை வெளியிலேயே வச்சுக்கலாம், ஒட்டாமையும் வச்சுக்கலாம். இப்போ நான் அது எல்லாமே ஒட்டிட்டு இதை ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ ஹீட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில், சில்வர் பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு வச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஹீட் ஆகுது. அது ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். இதில் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா மேலே செராமிக் அந்த கல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு இருக்கும். அந்த ரவுண்டுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பாத்திரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த ஃபால்ட்டும் அடிக்கடி வராது. இந்த ரவுண்டோட பெருசாக வச்சுறது, பாத்திரம் வெயிட் அதிகமாக வச்சுறது, அந்த மாதிரி வைக்கிறப்ப என்ன பண்ணிங்கன்னா இந்த கார்னரில் இருக்கிற பிளாஸ்டிக்லாம் ஹீட்டில் மெல்ட் ஆகிரும், சீக்கிரம் அடிக்கடி ரிப்பேர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பெருசாக பாத்திரம் வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் அகலமாக இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சின்னதில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி ரிப்பேர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இதை நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிங்கனாவே இண்டக்ஷன் ஸ்டவ் அடிக்கடி ரிப்பேர் ஆகிறத தவிர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டேன், நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இதுபோல் நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.